விதைகளி இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு சல்யூட்டியா. நீ அதிமுக கூட்டணிக்கு வா, வராம போ. அதிமுக கூட்டணியை விமர்சிக்காம போ. அதெல்லாம் எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனா உனக்கு ஒரு சல்யூட். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நீ ஒரு ஆளுதான் திமுக கூட்டணியில சூடு சொரணை வெக்கம் மானம் ரோசம் இதெல்லாம் இருக்கிற ஆளுன்னு நீ இன்னைக்கு நிரூபிச்சுட்ட. அதனால உனக்கு ஒரு சல்யூட். இது வரைக்கும் நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அவர் கட்சி அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய குழப்பங்கள் அத்தனையுமே தீர்த்து வைத்து விட்டார். நாங்க திமுக கூட்டணியில தொடரலைங்க. அவங்க எங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்கலைங்க. நாங்க 3 இடம் கேட்டோம், அல்லது குறைந்தபட்சம் 2 இடமாவது தாங்கன்னு கேட்டோம். ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு இடம் தான் தரேன்னு சொல்றாங்க. அது மட்டும் அல்லாமல் அதையும் உதயசூரியன் சின்னத்துலதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அவர் உதயசூரியன் சின்னத்துல நின்னுதான் இந்த 5 வருஷம் அவர் பதவிக்கு எம்எல்ஏ ஆகி இந்த 5 வருஷம் சட்டசபையில என்னென்னலாம் வேல்முருகன் அவர்களை அசிங்கப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் இழிவுபடுத்தினாங்க இந்த திமுக காரணங்க. சபாநாயகர் அப்பாவு உட்பட எப்படி இவர்களை இழிவுபடுத்தினாங்க, இவரை பேச விடாம எப்படி செஞ்சாங்க, இவர் எழுப்பக்கூடிய அந்த திட்டங்களுக்கு கேள்விகளுக்கெல்லாம் எப்படி பதில் செய்யலாம நிதி ஒதுக்காம எப்படியெல்லாம் அவரை தடுத்து நிறுத்தினாங்களோ அத்தனை வேலையும் திமுக பார்த்துச்சு. அதனால காண்டான ட்ரிகரான வேல்முருகன் அவர்கள் காத்துக்கிட்டு இருந்தாரு. இவனுங்களுக்கு ஒரு ஆப்பை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா காத்துக்கிட்டே இருந்து இன்னைக்கு கரெக்டான சமயத்துல ஆப்பு வச்சுட்டு எலியில வந்துட்டாரு. நான் வெளியே இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிவிட்டார். இது திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக நான் பார்க்கிறேன். ஏன்னா திமுக கூட்டணி இன்றைக்கு கலகலத்து போயிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் நாங்களாம் ஒத்துமையா இருக்கும் கட்டி வச்ச அந்த பிம்பம் இருக்குல்ல, அது இன்னைக்கு சல்லியாக உடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரும் சமூகத்தையே புறக்கணித்திருக்கிறது இந்த திமுக. வன்னிய சமூகத்தையே புறக்கணித்திருக்கிறது, ஒட்டுமொத்தமா புறக்கணித்திருக்கு இந்த வன்னிய சமூகத்தையே. நீங்க சொல்லலாம், ஏமா இருக்கா பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவனுங்களாம் திமுக கொத்தடிமை. அவன் அந்த சமூகத்திலேயே பிறந்திருந்தாலும் அவன் திமுக கொத்தடிமை. இந்த சமூகத்திற்காக அவர்கள் செய்தது என்ன, சமூகத்திற்காக அவர்கள் நடத்திய போராட்டங்கள் என்ன, 10.5% இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில கொடுத்தாங்கல்ல, அதை இவர் உறுதிப்படுத்தி இருக்கணும் இல்ல, மு.க. ஸ்டாலின் உறுதிப்படுத்தி இருக்கணும்ல. இந்த வன்னிய சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் அந்த திமுக அமைச்சரவையில இருக்காங்கல்ல, ஏன் அங்க வாயெல்லாம் என்ன வச்சுக்கிட்டு இருந்தீங்க? நீங்க வாய் திறந்து பேசலாம் என்ன? அப்ப அந்த சமூகத்துக்காக என்ன குரல் கொடுத்தீங்க? ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்களோ அண்ணன் வேல்முருகன் அவர்களோ தொடர்ச்சியாக வன்னிய சமூகத்துக்காக குரல் கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த திமுகவில் இருக்கிற வரைக்கும் வன்னிய சமூகத்தினுடைய ஒரு முகமாக, திமுகவினுடைய முகமாக பார்க்கப்பட்டு வந்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா 10.5% இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த உடனே அந்த கூட்டணியில பாமக இணைந்த உடனே பெரும்பாலான வன்னிய சமூக மக்கள் அந்த பக்கம் ஓட்டு போட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் அந்த முற்போக்கு பேசக்கூடியவர்கள், ஒரு சில பேர் அண்ணன் வேல்முருகன் பார்வைக்காக அவருக்காக தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு சில பேர் இந்த திமுகவுக்கு போட்டிருந்தாங்க அண்ணன் வேல்முருகனால. அதனால ஒரு பேலன்ஸ் வச்சிருந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட 2 கோடி வன்னிய சமூக மக்கள் இருக்கிறாங்க. அந்த அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை இன்னைக்கு திமுக இழந்திருக்குது. அதைத்தான் நாம சொன்னோம். அப்ப ஒரு பெரும் சமூகமே எங்களுக்கு நீங்க வேண்டாம், இந்த சமூகத்தையே நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்தை இன்றைக்கு திமுக புறக்கணித்திருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். 2 கோடி சமூகத்தினுடைய 2 கோடி மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் 2 சீட்டுக்கு கூட ஒருத்தலன்னு இந்த திமுக நினைக்குதா? அப்படி நினைச்சுதானே இவர்கள் வெளியேற்றிருக்காங்க. அப்ப இதற்கான பதிலடிகளை அந்த சமூக மக்கள் தேர்தலில் காட்டுவாங்க. ஒட்டுமொத்தமா என் சமூகத்தை நீ புறக்கணிக்கிறல்ல, ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சிட்டல்ல, எந்த விதமான அங்கீகாரமும் கொடுக்கல, என் சமூகத்திற்கான இடஒதுக்கீடை கூட நீ உறுதிப்படுத்தல, உனக்கு எப்படி நான் வாக்களிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய எதிரொலிகள் களத்துல எதிரொலிக்கும். ஆல்ரெடி அவர்கள் பாமக அதிமுகவுல இருக்கிறத பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அண்ணன் வேல்முருகன் அவர்களை இவர்கள் வைத்திருந்தாங்க. இப்ப அவரும் வெளியேறிய பிறகு இன்றைக்கு ஒட்டுமொத்த வன்னிய சமூக மக்களும் திமுகவுக்கு எதிராக திரண்டு நிற்கிறார்களாகத்தான் நான் இப்ப பாக்குறேன். ஒட்டுமொத்த பேரும் அப்படியே அதிமுகவுக்கு கண்ணை மூடிட்டு குத்த போறாங்க. இருந்த ஒரு ஆளையும் விரட்டி விட்டானுங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேர் கண்ணை மூடிட்டு குத்த போறாங்க. ஆனால் வேல்முருகன் அவர்கள் அவர் வெளியே வரும்போது ஒரு குற்றச்சாட்டை இப்ப வைக்கிறாரு பத்திரிகா சந்திப்புல. அவர் என்ன தெரியுமா வச்சிருக்கிறாரு? தமிழரே அல்லாத நிர்வாகிகளும், திமுகவினுடைய நிர்வாகிகள் சொல்றாரு, நிர்வாகிகளும் அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை குழப்பி எங்களை வெளியேற்ற வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதானே? ஏன்னா தேமுதிகவுக்கு என்ன வலிமை இருக்கிறோ அதுக்கு அதை விட 1%, அதாவது இப்போ 0.4% வாங்கினாங்கல்ல, அவங்கள விட 10 பாயிண்ட் அதிகம் சேர்த்து 0.5% கூட அண்ணன் வேல்முருகன் சொல்லலாம். ஆனால் தேமுதிகவை விட எந்த அளவிற்கும் சளைச்சவர்கள் அல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியினர். அவர்களுக்கான களம் என்பது வட மாவட்டத்துல, வடமேற்கு மாவட்டத்துல, அதாவது இந்த பக்கம் கடலூர்ல ஆரம்பிச்சு அந்தாண்ட விருதாச்சலம் பண்ருட்டி, அரியலூர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்தாண்ட தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்தாண்ட திருவள்ளூர்,
காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை இப்படி வட தமிழகத்துல கணிசமான அளவுக்கு, சேலம் மாவட்டம் வரைக்கும் கணிசமான அளவிற்கு ஓரளவு அந்நிய சமூக மக்களை அவர்களும் ஒன்று திரட்டி வச்சிருக்கிறாங்க. வேல்முருகன் அண்ணன் அவரும் ஒன்று திரட்டி ஓரளவுக்கு வச்சிருக்காரு. தொகுதிக்கு ஒரு 5000 பேரையாவது ஒன்று திரட்டி வச்சிருக்காருங்க. 5000 பேர் கம்மி கூட எல்லாம் இருக்காது. 5000 பேராவது அவங்க கட்சியில் இருக்காங்க. இது தேமுதிகவை விட அதிகம். அப்ப தேமுதிகவுக்கு எந்த பாசத்தின் அடிப்படையில் திமுகவுல ஒரு ராஜ்யசபா சீட்டு 6 இடமோ 9 இடமோ கொடுக்க போறாங்க? எதன் அடிப்படையில கொடுக்க போறீங்க? அப்ப எந்த பாசம் உங்களை இணைத்தது? இப்ப புரியுதுங்களா? இதைத்தான் அண்ணன் வேல்முருகன் அவர் சுட்டி காட்டுறாங்க. தமிழரே அல்லாத நிர்வாகிகளாலும் அதிகாரிகளாலும் வழி நடத்துகிறார்கள் மு.க. ஸ்டாலினை. அதனால்தான் நாங்கள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார். இது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த தாய்மொழியை சேர்ந்தவர்? தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் எந்த தாய்மொழியை சார்ந்தவர்கள்? இப்படி இருக்குதா? அடுத்து வைகோ அவர் எந்த தாய்மொழியை சார்ந்தவர்கள்? மற்ற எல்லா அவர்கள் சார்ந்த தாய்மொழி அமைப்பு அத்தனை பேருமே அவங்களுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களே, ஏன்? இதெல்லாம் நீங்க என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? அதைதான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கு குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சில கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இலங்கை அகதிகளுக்கான, இலங்கை தமிழர்களுக்கான அந்த அகதிகளுக்கான முகாம்கள் இருந்து அவர்களை விடுவீங்க, அவர்களுக்கு உரிமைகளை வழங்க, குடியுரிமை வழங்குங்க, மனிதர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு உறுதிப்படுத்துங்க, இந்த மாதிரி ஒரு 10 கோரிக்கைகளையும் அவர் முன்வைக்கிறார். எதையும் அவர்கள் ஏற்றுக்கல. இதை ஏற்றுக்கலாலும் பரவாயில்ல, அவருக்கு 2 சீட்டு கூட ஒர்த்தில்லாத ஆளாக இந்த திமுக நினைச்சது இல்ல. அதற்குத்தான் இன்றைக்கு வெடி வைத்திருக்கிறார் வேல்முருகன் அவர்கள். இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா புது கட்சியெல்லாம் சேர்க்கிறான், பாத்தீங்களா எங்களை நோக்கி எல்லா கட்சியும் வராங்க, நாங்க தான் பெரிய ஆள் சொல்றாங்கல்ல. இருந்த கட்சியை உன்னால காப்பாற்ற முடியாது. 10 வருஷமா கூட இருந்த கட்சியை உன்னால காப்பாற்ற முடியல. அப்ப இதுக்கப்புறம் நீ புது கட்சியை சேர்த்து என்ன புண்ணியம்? வரவன் லெட்டர் பேட கட்சி அவனெல்லாம் தூக்கி போட்டுருக்க. இதுல அண்ணன் வேல்முருகன் 2 விஷயத்த சொல்லியிருக்கிறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல. இதையே தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திமுக ஒரு மதசார்பற்ற அணி, மதசார்பற்ற அணியிலிருந்து நான் விலகிறேன் அண்ணன் வேல்முருகன் சொல்லியிருக்காரு. திமுக மதசார்பற்ற அணியா? எப்படி அது மதசார்பற்ற அணின்னு சொல்றீங்க? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ன? மனிதநேய மக்கள் கட்சி அவர்கள் என்ன? சொல்லுங்க பார்ப்போம். அங்கேயும் மதம் சார்ந்த கட்சிகள் இருக்கிறது. மதம் சார்ந்த கட்சிகளே இல்லாத ஒரு கூட்டணி வேணா நீங்கள் மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லலாம். அங்கேயும் மதம் சார்ந்த கட்சிகள் இருக்கிறது. சின்ன சாதி அமைப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சமூக நீதி இயக்கம் திமுக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வெளியேறும் போது பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. இதைதான் இந்த எல்லாரும் தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுட்டாங்க. திமுக இருந்தாக்க அது மதசார்பற்ற கூட்டணி, திமுக இருந்தா அது சமூக நீதி கூட்டணி. திமுக சமூக நீதி கூட்டணியா? எத்தனை ஜாதி கட்சிகள் இன்னைக்கு அங்க இருக்காங்க தெரியுங்களா? பிசிகா தொடங்கி முக்குளத்தோர் புலிப்படையாக இருக்கட்டும், அப்புறம் கொங்கு மக்கள் தேச கட்சி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் எந்த சாதி கட்சி சொல்லுங்க பாப்போம். அப்போ ஒரு மதவாத கட்சிகளும் சாதியவாத கட்சிகளும் ஒண்ணு கூடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை பார்த்து மதசார்பற்ற கூட்டணி, சமூக நீதி கூட்டணி அண்ணன் வேல்முருகன் சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்தடுத்த பத்திரிகையாளர் சந்திப்புகளை இதை தவிர்த்து விடணும் அண்ணன் அவர்கள். ஏன்னா திமுக ஒன்றும் மதசார்பற்ற கூட்டணியும் கிடையாது, அவர்கள் ஒன்றும் சமூக நீதி கூட்டணியும் கிடையாது. பச்சை அயோக்கியனுங்க, பச்சை சாதி வெறியனுங்க தான் இந்த திமுகவும் திமுக கூட்டணி கட்சியினரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இங்க அதிமுகவுல எந்த மதத்தையும் பெயர் கொண்ட கட்சியில எதுவும் இல்ல. அதிமுக கூட்டணியில நல்லா பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவுதான். அவங்க மதத்தினுடைய பெயரை அதிகாரப்பூர்வமாக சூட்டியவர்களும் கிடையாது. எத்தனை சாதி அமைப்புகள் இவங்களுக்கு ஆதரவு தந்திருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இவங்க மதசார்பற்ற அணியா, இவங்க மதசார்புள்ள அணியா? என்னடா இது? எவன் காதலடா பூ சுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. எனவே இது போன்ற தகவல்கள்லாம் நீங்க தவிர்த்துடணும். தமிழ்நாடு மக்களும் தெளிவாக இருந்துக்கணும். திமுக இருந்தாலே அது மதசார்பற்ற சமூக நீதி அணி. சமூக நீதிக்காக ஒரு ஆணியை கூட இதுவரைக்கும் திமுக புடுங்கியது கிடையாது. மாறாக துரோகம் தான் இழைத்திருக்கிறது பட்டியலின சமூக மக்களுக்கு. இன்றைக்கு பட்டியலின சமூக மக்கள் கொத்து கொத்தாக தோழர் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார் என்பதற்காகவே திமுகவுக்கு ஓட்டு போட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க, இந்த பட்டியலின சமூக மக்களுக்காக துரோகம் இழைத்தவர்கள் போல, இந்த திமுகவினர் போல துரோகம் இழைத்தவர்கள் வேற யாருமே பார்த்துட முடியாது நீங்க. ஏனென்றால் அந்த 18% இடஒதுக்கீடு இருக்குல்ல, SC/STக்கான 18% இடஒதுக்கீடு, அதுல ஆதி திராவிடருக்கு 3% உள்ள இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, 3% இடஒதுக்கீடு கொடுத்த, சரி இருக்கட்டும், அதை கொடுத்துட்டு இல்ல, அதோட நிறுத்த வேண்டியதானே. ஆனால் அந்த 18%த்திலும் ஆதி திராவிடர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தி அந்த பட்டியலின சமூகங்கள் SC/ST அந்த கேஸ்டுக்குள்ளே ஒருத்தனை அடிச்சுக்கிற வேலையும் பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய பறையர்கள் மற்றும் தேவேந்திர குல வேளாளர்கள் இவர்களுடைய வேலை வாய்ப்புகளையும் இடஒதுக்கீடையும் புடுங்கி அருந்ததியர் சமூகத்திற்கு கொடுத்ததுதான் இந்த திமுக கருணாநிதி செய்த வேலை. இதுதான் சமூக நீதி அரசா? பெரும்பாலானோர் அதுல அந்த அருந்ததியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் தாய்மொழி வேறு மொழியை கொண்டவர்கள், அதாவது கருணாநிதியினுடைய தாய்மொழியை கொண்டவர்கள். அப்ப அவர் சார்ந்த மொழியினர் அதிக அளவிலான அரசு வேலையில போவதற்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்ச்சாதிகளை அவர் கூறு போட்டு விட்டார். இங்க இருக்கக்கூடிய SC/ST மக்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்ட வேலை ஒண்ணுதான் இந்த கருணாநிதி பார்த்த வேலை.
புரியுதுங்களா? கருணாநிதி பார்த்த வேலை இதுதான். இவனுதான் சமூக நீதி அரசா? சொல்லுங்க பாப்போம். ஆனா ஒட்டுமொத்த பறையர் சமூகமும் தேவேந்திர குல வேளாளர் சமூகமும் அப்படி வாய் மூடி நிக்குதுங்க. இந்த உள்ஒதுக்கீடு கொடுத்தோட நிறுத்திக்கலாம்ல. முன்னுரிமைன்னு எதுக்காக கொண்டு வந்தீங்க? முன்னுரிமைனா இப்ப எப்படி தெரியுமா? இப்போ 5 வேலைகள் இருக்கு. அதுல 4 அருந்தைய சமூகத்தினர் வராங்கனாக்கா அவங்க 4 பேருக்கு முன்னுரிமை. அதற்கு பிறகுதான் பறையர் சமூகமாக இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளர் சமூகமா இருக்கட்டும், அதற்கு பிறகுதான் பின்னாடி வருவாங்க. ஆனா மக்கள் தொகையில இந்த பறையர் சமூகமும் தேவேந்திர குல வேளாளர் சமூகமும் மிகப்பெரிய சமூகமாக இருக்கிறது. அப்ப இவருடைய வேலை வாய்ப்புகளை, உரிமைகளை பறிக்குதா இல்லையா இந்த திட்டம்? இதை ஏன் எதிர்த்து யாருமே பேசல? ஏன்னாக்க இதை எதிர்த்து பேசினா அந்த பட்டியல் சமூகத்திற்குள்ளே சண்டை வந்துடும். அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குற மாதிரி ஆயிடும். இதைத்தான் கருணாநிதி தனம்ன்றது. கருணாநிதி எவ்வளவு நேக்கா இந்த சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய வெடிகுண்டை வச்சுட்டு போயிருக்கான் பாருங்க. அப்போ இந்த இந்த சமூக நீதினு சொல்வதற்கே திமுகவுக்கு அருவதை கிடையாது. ஆனால் 69% இடஒதுக்கீட்டை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாக்கப்பட்ட பகுதியில் வச்சு பாதுகாத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அஇஅதிமுக அரசு. அதனாலதான் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வீரமணி அவர்கள் பட்டம் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு அரசு பணிகள்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு அரசு பணிகள்ல, இதையெல்லாம் வழங்கியது புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ சமூக நீதி அரசுனா எது? அது மட்டும் இல்லாம இந்த வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுவும் அதிமுக அரசு. அப்ப எது சமூக நீதி அரசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இடஒதுக்கீட்டை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து இடஒதுக்கீட்டை பாதுகாத்தது அஇஅதிமுக. ஆனா இவனுங்க அந்த இடஒதுக்கீடை அனுபவிக்கிற சமூகங்களுக்குள்ள பிரச்சனையை மூட்டி விட்டது மட்டும்தான் திமுக செய்த வேலை. ஆனால் திருமாவர்கள் நவதுவாரத்தையும் பொத்துட்டு அவர் சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி கூட அவர் வெளியில வாய் துறக்காம அமைதியாக கடந்து போய்விட்டார். இதெல்லாம் என்ன மாதிரியான நிலைப்பாடு? இப்ப சொல்லுங்க, எது சமூக நீதி இயக்கம்? அப்போ இன்றைக்கு ஒட்டுமொத்த ஒரு பெரும் சமூகத்தை, அப்போ 2 கோடி வன்னியர்களுடைய அந்த அந்த அதிகாரமே அவர்களுடைய திமுக கூட்டணி இல்லாத அளவிற்கு இன்றைக்கு தொடை தெரியப்பட்டு விட்டது. 2 கோடி மக்களுடைய ஓட்டு எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு இன்றைக்கு திமுக தூக்கி போட்டிருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம பேசு பொருளா இருக்கணும். அப்போ திமுக ஆளுங்கட்சியா இருக்குது. அப்போ இந்த பெரும் சமூகத்தினுடைய ஆதரவு இவர்களுக்கு தேவை இல்லையா? வன்னிய சமூகத்தினுடைய தலைவர்கள் உங்களுக்கு தேவையில்லையா திமுகவுக்கு? ஏன்னா வன்னியர்கள் அவங்க மட்டும் எவன் ஓட்டு கேட்டாலும் எவன் காசு கொடுத்தாலும் கொண்டு வந்து ஓட்டை குத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரா மு.க. ஸ்டாலின்? சொல்லுங்க. காசு கொடுத்தா வன்னியர்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் சமூகத்தினரை கிள்ளிகரையாக நினைக்கிறாரா மு.க. ஸ்டாலின்? இதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ ஒரு 2 இடம் கொடுக்க முடியலன்னா வேல்முருகனுக்கு நீங்க என்னடா அப்புறம் அந்த சமூகத்தை நீங்க மதிக்கிறது? சொல்லுங்க பாப்போம். இதற்கான விளைவுகளை, இதற்கான பதிலடிகளை 2 கோடி வன்னிய சமூகமும் இந்த 2026 தேர்தலில் உங்களுக்கு வலுவாக கொடுக்க போகிறது. அப்படி கொடுக்கவில்லை என்றால் அவ்வளவுதான், வன்னிய சமூகத்தினுடைய அரசியலே திமுக கூட்டணியில ஒழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தமாயிடும். இதற்கான பதிலடிகளை நீங்கள் தான் கொடுத்தாக வேண்டும். திமுக இதற்கான விலையை, இன்றைக்கு வேல்முருகனை வெளியேற்றியதற்கான விலையை இன்றைக்கு திமுக 2026 தேர்தலில் கொடுக்கத்தான் போகிறது. வேல்முருகன் அண்ணன் அவர்கள் மீது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருக்குதுங்க. ஏன்னா அவர் தமிழ் பிள்ளை, தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர், புரியுதுங்களா? அவர் மீது நமக்கு மரியாதை இருக்கிறது. நீங்க அதிமுக கூட்டணிக்கு வாங்க, வராம போங்க, பாஜக கூட்டணிக்கு வாங்க, வராம போங்க, அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாதுங்க. ஆனா ஒண்ணு, நீங்கள் இன்றைக்கு எடுத்த முடிவு இருக்குல்ல, இந்த துணிச்சலான முடிவு, இந்த திமுக இருக்க மத்த கூட்டணி கட்சிகளுக்கு எவனுக்கும் முதுகெலும்பு கிடையாது. நாக்கு பிறண்டு பேசுறவனுங்க, சொந்த சமூகத்தை, சொந்த சாதியினர் அத்தனை பேரும் கொண்டு போய் அடகு வச்ச பசங்க. அவனுக்கு மத்தியில நீங்க இன்றைக்கு தனித்துவமாக வெளியே வந்திருக்கிறீங்க. நான் தோத்தாலும் பரவாயில்லடா, எனக்கு சுயமரியாதைக்கு எனக்கு இடம் கொடுக்காத ஒரு இடத்துல நான் இருக்க மாட்டேன் வெளியே வந்தீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க இதன் பிறகு வளருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு திமுக கூட்டணி எவன்லாம் சந்தானா அவனோட கூட சேர்ந்து அழிச்சுதான் அவனுக்கு வரலாறை தவிர எவனையும் வளர்த்து விட்டதாக வரலாறு திமுகவுக்கு கிடையாது. இதோ விசிகாவுக்கு இப்ப பாருங்க 6 இடம், நாங்க இப்ப 5 நிக்கிறாங்க, அடுத்த தடவை 4 நிற்பாங்க. ஏற்கனவே இவ்வளவு இத்தனை ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு அவங்க வாங்கின அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற ஒரு அடையாளத்தையும் இழக்க வைப்பாங்க. ஏன்னா இப்ப விசிகா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியது திமுகவுடைய கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. இவன் எப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறலாம்? நம்ம கூடவே பயணிச்சுட்டு இவனை எப்படியாவது ஒழிக்கலான்னு பார்த்தா, இவன் நம்ம கூடயே கூட்டணி சேர்த்து எப்படியாவது இவனை அவன் கட்சியே அடையாளம் தெரியாம அழிச்சிடலான்னு பார்த்தா, என்னடா இவன் திடீர்னு பார்த்தாக்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டான். அது உறுத்துது. அப்போ அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சீட்டை குறைச்சு கொடுத்தாக்க தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் ஆட்டோமேட்டிக்கா ரத்தாயிடப்படும். அதற்கான சதிவலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கார்கள். இது தெரியாமல் சிறுத்தைகள் அந்த பக்கம் ஓட்டு போட்டு இருக்காங்க. முழுக்க இந்த பட்டியலின சமூக மக்களுக்கு முழுக்க துரோகத்தை விதைத்ததை தவிர வேற எதையுமே இந்த திமுக அரசு செய்யல.
கடந்த 4 ஆண்டு காலங்கள்ல திமுகவுடைய ஆட்சி, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில பட்டியலின சமூக மக்களுக்கு எதிரான, பட்டியலின பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள் வழக்குகள் எத்தனைன்னு மட்டும் அந்த பட்டியலின சமூக மக்கள் ஒரு தடவை போய் பாத்துக்குங்க. பார்த்துட்டு அப்புறமா வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க. பார்த்துட்டு போய் செக் பண்ணுங்க. யாருடைய ஆட்சியில இந்த பட்டியலின சமூக மக்கள் மீதான வன்முறைகள் அதிகரித்திருக்கிறது, ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. அதை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. இந்த திமுக ஆட்சி மீண்டும் வேண்டுமா என்று. வன்னிய சமூக மக்களே, 2 கோடி பேரை ஒரு கூந்தலா கூட மதிக்காத இன்றைக்கு திமுக அரசு அவர்கள் கூட்டணியில் இருந்து 2 சீட்டுக்கு கூட உங்க சமூகத்தை சார்ந்த தலைவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான பதிலையும் நீங்கள் 2026 தேர்தலில் கொடுத்தே ஆகணும். நன்றி.